இன்றைக்கி வாழ்கிற தலைமுறைக்கு பசின்னா என்னன்னே தெரியாது. தமிழ்நாட்டில் பசித்த வயிறோட ஒருத்தம் கூட கிடையாது. ஏன்னா இங்கே சாப்பாடு கேரண்டி, அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், 76 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு ஒரு அந்நியன்ட்ட அடிமைப்பட்டு கிடக்குது. என் பேரன், என் புள்ள, என் பொண்டாட்டி ஒரு அடிமை நிலத்தில் வாழ வேண்டாம்னு சொல்லி காந்தி பின்னாடி போனவன் யார்? உங்கள் பாட்டனும் என்னுடைய பாட்டனும். காந்தி பின்னாடி போனால் பொன்னாடை கிடைக்கும்னு அவன் போனான். இப்போது காந்தி சத்தியாகிரகத்துக்கு ஒருத்தரை கூட்டு போகும்போது போடுற ரூல்ஸ்லாம் என்ன தெரியுமா? நீ என் பின்னாடி வர்ற, உன்னைய அவன் கண்ணா பின்னான்னு திட்டுவான். யார்? வெள்ளைக்காரனுடைய படையில் இருக்கிறவன். அவன் உனக்கு நல்லா தெரிஞ்ச உன் சொந்தக்காரனாக தான் இருப்பான், நீ திருப்பி திட்டக்கூடாது. அவன் உங்கள் வீட்டு பொம்பளைங்களை கேவலமாக பேசுவான், நீ திருப்பி பேசக்கூடாது. அவன் உன்னை தடுப்பான், நீ அவன் மேலே வன்முறையை பிரயோகிக்கக்கூடாது. அவன் அடிப்பான், நீ அவனை திருப்பி அடிக்கக்கூடாது. அவன் ஒவ்வொரு அடி அடிக்கும்போது நீ வந்தே மாதரம்னு தான் சொல்லணும். அவன் ஒவ்வொரு அடி அடிக்கும்போது பாரத் மாதாக்கு ஜெயின் தான் சொல்லணும். அவன் மீசையை பிடிச்சி இழுப்பான், உன்னை ஜெயிலில் போடுவான், உன்னை அடிப்பான், நீ வன்முறையே பண்ணக்கூடாது. அப்படி சொல்லும்